இயேசு தம் சீடர்களுக்கு காட்சியளித்தார். அதே நாளில் ஜெருசலேமிலிருந்து எம்மாவு சென்று கொண்டிருந்த சீடர்கள் இருவருக்கு இயேசு காட்சியளித்தார். அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர்களது உரையாடலில் அவரை சேர்த்துக் கொண்டார்கள். அவர்கள் நாசரேத்து இயேசுவை பற்றியும் அவரது வாழ்வு மற்றும் மரணம் குறித்தும் பேசிக் கொண்டார்கள். எங்களைச் சேர்ந்த சிலர் இயேசுவை உயிரோடு பார்த்ததாக கூறினார்கள். ஆனால் அது நடக்கக்கூடியது இல்லை என்றார் ஒரு சீடர். இயேசு அவர்களை கடிந்து கொண்டு, எவ்வாறு இறைவாக்கினர்கள் இறைமகன் சிலுவையில் அறையப்படவும் மீண்டும் உயிர்த்தெழவும் வேண்டுமென்று முன்னறிவித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கி கூறினார். மாலை நேரமாகிவிட்டதால் அவர்கள் இயேசுவை தங்களுடன் தங்கி உணவருந்தும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவர்களோடு அமர்ந்திருக்கையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அன்று மாலை சீடர்களும் அவர்களோடு பலரும் கூடியிருந்தார்கள். திடீரென்று அவர்களிடையே இயேசு தோன்றினார். அவர்கள் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்து பயந்தார்கள். ஏன் இவ்வாறு சந்தேகப்படுகிறீர்கள்? தொட்டு பாருங்கள், என் கைகளிலும் கால்களிலும் காயங்களை பாருங்கள். இவை ஆவிக்கு கிடையாது என்று இயேசு அவர்களிடம் கூறினார்.